ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். மிதுன ராசி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த ஆடி மாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஆடி மாதம் என்பது கடகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம். அங்கு ஏற்கனவே குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. மேலும் சூரியன் சேரும்போது சிவராஜ யோகம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அமைகிறது கஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுனத்தில் ஏற்கனவே புதன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. சுய எண்ணங்கள், ஆசைகள், வீடு, வண்டி, வாகனங்கள், நல்ல உயர் கல்விகள், நல்ல பிள்ளையுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய கல்வி, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய வேலை வாய்ப்பு, திருமண யோகங்கள் என்று எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்புள்ள கிரக அமைப்புகள். இல்ல மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இப்ப உங்க கடகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா, குரு, சூரியன். அதாவது சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதமே ஆடி மாதம். அங்கே என்னென்ன கிரகங்கள் பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமாக அமைந்து, அது உங்களுக்கு மிதுனத்துக்கு 2ஆம் இடமாக அமைந்தால் உங்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், உயர் கல்விகள், சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள் எல்லாமே அற்புதமாக கிடைக்கும். சிவராஜயோகம் பூசு, அதாவது சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜயோகம். மேலும் சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் அதிர்ஷ்ட, அதாவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, செல்வ யோக அதிர்ஷ்டத்தை, பதவி யோக அதிர்ஷ்டத்தை, பேர் புகழ் தருகின்ற அதிர்ஷ்டத்தை, திடீர் கோடீஸ்வர யோகம், திடீர் லட்சாதிபதி யோகத்தை தருகின்ற சுக்கிரனும் அங்கே அமைந்திருக்கிறார். இதுதாங்க ஒரு சிறப்பு, ஒரு சூப்பருங்க, பிரமாதம். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அமைவது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய லட்சியத்தை அடையக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரம் இது பொது பலன். இந்த ஆடி மாதம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிச்சயம் வழக்கம் போல 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சனிபான் பதவி யோகத்தையும் நல்ல தலைமை பொறுப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் மாற்றங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு கிரக அமைப்பு இதுதான். அதே நேரம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். உள்ள நான் சொல்லக்கூடிய கோச்சார கிரக பலன்களும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களும் ஒன்று சேர்ந்தாதான் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். அதுல மாற்று கருத்தை நீங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஆடியில போடக்கூடிய திட்டம் ஆவணியில நடக்கும். ஆடியில சும்மா உட்காந்துட்டே இருந்தா ஆவணியில் எப்படி நடக்கும்? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த ஆடி மாதம் அம்பாள் அனுகிரகத்தோடு கண்டிப்பாக வெற்றியாக முடியும். கீழே நம்பர் இருக்கு. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.